புதுச்சேரியில் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறைந்த காவலரின் மகன் 500க்கு 494 மதிப்பெண்கள் எடுத்து அசத்தியுள்ளார். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரியில் உள்ள அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி மாணவன் கிருஷாந்த் அபினவ் 500க்கு 497 மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வந்த காவலர் அசோக் ராஜ் என்பவர் கடந்த நவம்பர் மாதம் இருசக்கர வாகன விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது மகன் லோகச்சந்தர் 494 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இதுகுறித்து தெரிவித்த மாணவன் லோகச்சந்தர், தனது தந்தையின் ஆசைப்படி நான் நிச்சயம் ஐஏஎஸ் படித்து வெற்றி பெறுவேன் என்று கூறினார். மேலும் தனது தேர்வு முடிவுகளை பார்க்க தன்னுடைய அப்பா இல்லை என்று மாணவன் கண்ணீர் மல்க கூறினார். சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்டில் நான் 497 out of 500 எடுத்திருக்கேன். நான் தான் பாண்டிச்சேரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண எங்கள் டீச்சர்ஸையும் நான் ரொம்ப தேங்க் பண்ண நினைக்கிறேன். அவங்க இல்லைனா நான் இன்னைக்கு இங்கே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி தான் இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு முக்கியமான காரணம். அவங்களுக்கும் நான் என்னோட தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட எய்ம் என்னன்னா ஜேஇ கிளியர் பண்ணி ஐஐடி மெட்ராஸ் போகிறது தான் என்னோட எய்ம். இது 10th சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமில் 494 out of 500 எடுத்திருக்கேன். நான் இப்போ ஸ்கூல் 3rd வந்திருக்கேன். நான் இதுக்கு முக்கியமாக என்னோட பேரண்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணுறேன். அப்புறம் என்னோட டீச்சர்ஸ் என் மார்க்னா எடுக்கிறது சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னோட அப்பா இப்போ நவம்பர் 28 ஒரு 5 months பேக் அக்கார்டு ஹோட்டலில் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்தாரு. அவர் ஒரு கிரைம் பிசி. அவர் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சாரு. அவர் ஆசைப்படி நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறேன்.